கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் நீதிமொழிகள் 1:7. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 1:7. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இங்கே வேத வசனம் அழகாக சொல்லுது. ஞானத்தோட ஆரம்பம் எங்கே இருக்குன்னா கர்த்தருக்கு பயப்படுதல தான் இருக்காம். ஆமேன். நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா? ஞானத்தில் ரொம்ப குறைவாக இருக்கேன்னு சொல்லி. உங்கள் படிக்கிற விஷயத்தில் எல்லோரும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்க, ஆனால் என்னால் ஸ்கோர் பண்ண முடியல. நான் நல்லா தான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன், நல்லா தான் படிக்கிறேன், ஆனால் நான் ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியலன்னு நினைக்கிறீங்களா? இல்லை உங்கள் பிஸ்னஸை நடத்த ஞானம் இல்லையா? குடும்பத்தை நடத்த ஞானம் இல்லையா? இப்போ ஏசப்பா கிட்ட கேளுங்க. வேதத்தில் வசனம் சொல்லுது, அவருக்கு பயப்படுற பயம்தான் ஞானமா, அதுதான் ஞானத்தோட ஆரம்பமா. நீங்கள் அவருக்கு பயந்து நடங்க. எந்த காரியத்தில் ஏசப்பாக்கு பிடிக்காமல் செய்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது தப்புன்னு தெரியும், ஆனால் துணிகரமாக செய்கிறீங்க, அதை விட்டுருங்க. ஏசப்பாக்கு பிடிக்காத காரியம் செய்துட்டு இருந்தீங்கன்னா அதை விட்டுருங்க. அவருக்கு பயப்படுற பயத்தை உங்கள் இதயத்தில் கொண்டு வாங்க. நீங்கள் அவர்கிட்ட பயந்து இருக்கும்போது அவர் ஞானத்தை உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பார். ஆமேன். வேதவசனம் அதானே சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தோட ஆரம்பம். கர்த்தருக்கு பயந்து நடங்க. கர்த்தருக்கு பயந்து நடப்பேன்னு ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, இனி நான் உங்களுக்கு பயந்து நடப்பேன் ஏசப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது அவர் நிச்சயமாக உங்கள் ஞான உள்ள இருதயம் தந்து நடத்துவார். ஆமேன்.